வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு மாடிஃபை டூல்ஸில் இருக்கிற பாலிலைன் எடிட் இந்த கமெண்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாலிலைன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பாலிலைனுக்கு கமெண்ட் பிஎல். ஸோ பிஎல் கொடுத்துட்டு நான் ஒரு பாலிலைன் ஜென்ரலாக நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து ஸோ கமெண்ட் பாலிலைன் கமெண்ட் எடிட் கமெண்ட் கொடுக்கறதுக்கு கமெண்ட் பிஇ இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். பி எடிட்னு வரும். அப்படி இல்லைனா மாடிஃபை டூல்ஸில் போயிட்டு நம்மளோட நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த்தன் கமெண்ட்டுக்கு பக்கத்தில் பாலிலைன் எடிட் பாலிலைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை மாதிரியும் நீங்கள் இங்கே போயும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிஇன்னு கமெண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ பிஇ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பி எடிட் அதில் செலக்ட் பாலிலைன் ஆர் மல்டிபிள்னு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாலிலைனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். க்ளோஸ், ஜாயின், வித், எடிட் வெர்டெக்ஸ், ஃபிட், அப்புறம் எஸ்பி லைன், அதான் ஸ்ப்ளைன்னு சொல்லுவாங்க, டிகர்வ், அப்புறம் எல் டைப், லைன் டைப் ஜென்ரேஷன், அப்புறம் ரிவர்ஸு, அன்டு. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ். ஸோ க்ளோஸ்னா அந்த கமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க என்ன கமெண்ட் கொடுக்கணும்ன்ட்டு, என்ன லெட்டர் கொடுத்தா அது அந்த கமெண்ட் அப்ளை ஆகும்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ்க்கு சி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சி கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் என்ன பண்ணிடுறோம், ஜாயின் பண்ணி அந்த பாலிலைனை ஒரு க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் அந்த க்ளோஸ்க்குள்ள க்ளோஸ் கமெண்ட்டுக்கான வேலை. ஸோ இது நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓ கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த க்ளோஸ் கமெண்டோட வேலை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின். ஸோ ஜாயின்க்கு எப்படி என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ரெண்டு செட் ஆஃப் பாலிலைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாலிலைன், இன்னொரு செட் ஆஃப் பாலிலைன் நம்ம இங்கே பக்கத்தில் இருந்து பிஎல் இல்லையா, கமெண்ட் பிஎல் பாலிலைனுக்கு. ஸோ பிஎல் கொடுத்துட்டு ஸோ நம்ம இப்படி ஒரு பாலிலைன் நம்ம எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலிலைன், இது ஒரு பாலிலைன். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாலிலைனையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பி எடிட், நம்ம பாலிலைன் எடிட் கமெண்ட் போயிட்டு செலக்ட் பாலிலைன் கொடுத்துட்டு ஜாயின் கொடுங்க. ஸோ ஜாயினுக்கு ஜே கொடுத்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டும் இந்த ஆப்ஜெக்டும் ஜாயின் பண்ணும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே பாலிலைனாக மாறிடும். ஸோ இதுதான் அந்த ஜாயின் கமெண்ட்டுக்கான வேலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ, பி எடிட் போயிட்டு செலக்ட் பாலிலைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா வித் இருக்கு இல்லையா. ஸோ வித்னா டபிள்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட லைன் வித் சேஞ்ச் ஆகும். அதாவது ஸ்பெசிஃபை நியூ வித் ஃபார் ஆல் செக்மெண்ட்ஸ். இது எல்லா செக்மெண்ட்டுக்கும் மீன்ஸ் செக்மெண்ட்னா இங்கே இது ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் எண்ட், அப்புறம் இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். ஸோ இதை மாதிரி இருக்கிறது தான் ஒவ்வொரு செக்மெண்ட். ஸோ எல்லா செக்மெண்ட்ஸுக்குள்ள லென்த் கேட்குறது, வித்து கேட்குது. ஸோ நம்ம இப்போ வித்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ டபிள்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா செக்மெண்ட்டுக்கும் லைனோட வித்து 5க்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று எடிட் வெர்டெக்ஸ். ஸோ இந்த எடிட் வெர்டெக்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம், ஏன்னா இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது ஃபிட். ஓகே, ஸோ நான் அதுக்கு முதல்ல என்ன பண்ணிடுறேன்னா வித்தை 0 கொடுத்து நார்மல் லைனாக நான் மாற்றிக்கிறேன். அடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட். எடிட் வெர்டெக்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபிட்டுக்கு என்ன அப்படின்னா எஃப் கொடுத்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஸ்ப்ளைன் போடுற மாதிரி கண்ட்ரோல் வெர்டெக்ஸில் வர்றதான் ஃபிட். நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரா டூல்ஸ், நீங்கள் ட்ரா டூல்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ளைன்லேயே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் வெர்டெக்ஸ், இன்னொன்று ஃபிட் பாயிண்ட். ஸோ நம்ம இது ஃபிட் பாயிண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணி போடுறது. ஸோ இது மாதிரி நீங்கள் டைரெக்டாக இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பாலிலைனை நீங்கள் இதை மாதிரி ஸ்ப்ளைனாக நீங்கள் டைரெக்டாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் அந்த ஃபிட். அடுத்து ஸ்ப்ளைன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் எஃப்க்கு அடுத்து ஃபிட்டுக்கு எஃப், அடுத்து ஸ்ப்ளைனுக்கு எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா
நம்ம அந்த கண்ட்ரோல் வெர்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து நம்மளோட வெர்டெக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி, அதான் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ப்ளைன் வந்து மாறிடும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாகவே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பாலிலைனை நீங்கள் ஸ்ப்ளைனாகவும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலிலைன் எடிட்லேயே நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டி கர்வ். ஸோ இது என்னன்னா இந்த கர்வாக இருக்கிறதெல்லாம் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றிடும். ஸோ டி தான் அதோட கமெண்ட். ஸோ டி கொடுத்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, கர்வாக இருக்கிறது எல்லாத்தையுமே அது வந்து என்ன பண்ணிடும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றிடும். ஓகே, ஸோ நீங்கள் இதை அண்டு பண்ணி காட்டுறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் கர்வ்ஸ் இருக்கோ அந்த கர்வ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டி என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அந்த கர்வ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லைன் டைப் ஜென்ரேஷன். ஸோ இந்த லைன் டைப் ஜென்ரேஷனை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம லைன் வந்து சென்டர் லைனாக நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். பை லேயர் பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் லைன் டைப் வந்து சென்டர் 2 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்ற லைன் டைப்புக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரே டைப் ஆஃப் ஜென்ரேஷனாக லைனாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய லைன் சின்ன லைன், பெரிய லைன் சின்ன லைன். அப்புறம் அந்த பெரிய லைன் வந்து இங்கே வந்து இந்த இது வந்து இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட் இல்லையா. ஆனால் இது வந்து என்ன ஆயிருக்கும்னா கண்டினியூஸ் ஆயிருக்கும். பெரிய லைன் மடங்கி இருக்கும், அப்புறம் சின்ன லைன், அப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய லைன் மடங்கி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து செப்பரேட் செக்மெண்ட்டுக்காக இருக்கணும், என்னோட லைன் டைப் வந்து செப்பரேட் செக்மெண்ட்டுக்காக இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ அதே மாதிரி பி எடிட் போயிட்டு செலக்ட் பாலிலைன் கொடுத்துட்றேன். பாலிலைன் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல் டைப் கொடுத்துட்டு லைன் டைப் ஜென்ரேஷனை வந்து ஆனில் இருக்கு இல்லையா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த பெரியதுலேயே ஆரம்பித்து பெரியதுலேயே முடிஞ்சிடும், பெரியதுலேயே ஆரம்பித்து பெரியதுலேயே முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து அந்த லைன் டைப் ஜென்ரேஷன். இது வந்து இப்போ செக்மெண்ட்டுக்கும் அந்த இதை வந்து அது ஃபினிஷ் பண்ணிடும். இது ஒரு லைன் டைப், இது ஒரு லைன் டைப், இது வந்து கண்டினியூ பண்ணாது. ஸோ இதுதான் வந்து எல் டைப் லைன் டைப் ஜென்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ். ஓகே, ஸோ ரிவர்ஸ் இது இப்போ நீங்கள் இந்த எடிட் வெர்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்தால் நம்மளோட லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த எடிட் வெர்டெக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் காமிக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே தான் நம்மளோட ஸ்டார்டிங் இருக்குது இல்லையா. இப்போ நான் ரிவர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கை வந்து அது இங்கே மாற்றிடும், எண்டிங் வந்து இங்கே வச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஆர் கொடுத்து என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ ஆர் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எடிட் வெர்டெக்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் வந்து இங்கே மாறிடுச்சு. ஸோ லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங்காகவும் எண்டிங் பாயிண்ட்டை ஸ்டார்டிங்காகவும் மாற்றிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ரிவர்ஸ். ஸோ அடுத்து வந்து அண்டு கமெண்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம பண்ணதை திருப்பி எடுக்கணும் அப்படின்னா பழைய நிலைமைக்கு போகணும்னா அண்டு கமெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பாலிலைன் எடிட்டில் இருக்கிற காமன் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.